அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் சிற்பக்கலை என்ற உரைநடை உலகத்தை பார்த்து வருகிறோம். அதில் சிற்பங்களினுடைய வகைகள், பல்லவர் கால சிற்பங்கள், பாண்டியர் கால சிற்பங்கள், சோழர் கால சிற்பங்களை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள், விஜயநகர மன்னர்கள் ஆட்சி செய்த போது அவர்களால் நிறுவப்பட்ட சிற்பங்களை பற்றி பார்க்க போகின்றோம். பக்கம் 854. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன. எல்லா கோயில்களிலும் கோபுரங்கள் உயரமாகவே இருந்தது. அக்கோபுரங்களில் சுதைகளான சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. அது சுண்ணாம்பு கலந்த அந்த கலவை, அதன் மூலமாக சிற்பங்கள் அதிகமாகவே உள்ளன. இவர்கள் தெலுங்கு, கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால், தெலுங்கு மற்றும் கன்னடம் அந்த பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. அப்போது தெலுங்கு, கன்னட பகுதியினுடைய அந்த பகுதியுடைய தாக்கம் இங்கே அதிகமாக இருந்தது. அவங்களுடைய சிற்பங்களினுடைய கலைகள் இங்கே தமிழ்நாட்டிலும் காணப்பட்டன. ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள், ஆடை அணிகலன்கள் அணிந்த அந்த உருவங்களை அவர்கள் செதுக்கினார்கள். அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்களாயின. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் அமைக்கப்பட்டன. கோவில் உள்ள இருக்கின்ற மண்டபம், அந்த மண்டப பகுதியிலும் சிற்பத்தூண்கள், அந்த சிற்பத்திலான தூண்கள் அமைக்கப்பட்டன. குதிரையின் உருவங்கள் சிற்பங்களில் இடம்பெறச் செய்தனர். குதிரையினுடைய உருவங்கள் அந்த சிற்பங்களில் அதிகமாக இடம்பெற்றன. வீரர்கள் அமைந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டப தூண்களில் அமைத்தனர். இங்கே வீரர்கள் அமர்ந்த குதிரையின் மேல் அமர்ந்த நிலையிலும் முன்னங்கால்களை குதிரைகள் தூக்கி நிற்பதை போன்ற அந்த சிற்பங்களும் மண்டப தூண்களில் அதிகமாக அமைத்தனர். அத்துடன் பல்வேறு ஓசைகள் எழுப்பும் இசை கற்றூன்களையும் இவர்கள் அமைத்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு இசை கருவிகள், இசையெழுப்புகின்ற அந்த கருவிகளை, அந்த கற்றூன்களையும் இவர்கள் அமைத்தது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் விஜயநகர கால சிற்பங்கள் என்று சொல்லலாம். அதை தொடர்ந்து நாயக்கர் கால சிற்பங்கள் பார்க்கின்ற பொழுது, நாயக்க மன்னர் பல இடங்களில் ஆயிரக்கால் மண்டபங்களை அமைத்தனர். நாயக்கர்கள் பல இடங்கள், அந்த கோயில்கள் ஆயிரக்கால் மண்டபங்கள் அவர்கள் அமைத்தனர். அம்மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர். அந்த தூண்களில் அழகழகான சிற்பங்களை எல்லாம் செதுக்கி வைத்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோவில் போன்ற இடங்களில் கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியும். இந்த நாயக்கர் கால சிற்ப வகைகளில் அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய சிற்பம் சரி, ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பில் உள்ள இந்த பெருமாள் கோயில், கோவில் அமைந்திருக்கின்ற பேரூர் சிவர் கோவில், இந்த கோவில்களிலும் கலைநயமிக்க சிற்பங்களை நாம் காண முடியும். இதில் மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரக்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன், குறத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கின்ற ஆயிரக்கால் மண்டபத்தில் இருக்கின்ற தூண்களில் கண்ணை கொடுத்த அதன் காரணம் கண்ணப்பர் என்ற 63 நாயன்மாரில் ஒருவராக கண்ணப்பருடைய அந்த சிலையும், குறவன், குறத்தி போன்ற அந்த சிற்பங்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள்
கலைநயத்துடன் காணப்படுகின்றன. ஹரிச்சந்திர புராணம் அதில் ஹரிச்சந்திரன், சந்திரமதி போன்ற இந்த சிற்பங்கள் ஆடை அணிகலன்கள், அந்த ஆபரணங்களோடு கலைநயத்துடன் அங்கே காணப்படுகின்றன. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அமைந்துள்ளது. தன்னுடைய மகன் இறந்து நிலையில் இருக்கின்ற பொழுது அதில் கையில் ஏந்தியபடி நிற்கின்ற ஒரு சிலையும் அங்கே அமைந்துள்ளன. கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்ப கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு என்று கூறலாம். இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பட்டீஸ்வரர் கோயில், பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலினுடைய அந்த சிற்பங்கள் அந்த நாயக்கர் காலனுடைய உச்சநிலை படைப்பு என்றே நாம் சொல்லலாம். விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமான கலைநயத்துடன் அவை படைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோவிலில் உள்ள குறவன் குரத்தி ரதிதேவி சிலைகள் காண்போர் இருக்கும் வகையில் அமைந்துள்ளன. இது கிருஷ்ணாபுரம் இருக்கின்ற வெங்கடாச்சலபதி கோயில். அங்கே உள்ள குறவன் குரத்தி ரதிதேவி சிலைகள் பார்ப்போரை ஈர்க்கின்ற வகையில் அமைந்துள்ளன. பௌத்த சமண சிற்பங்கள். இங்கே பௌத்த சமண சிற்பங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்து நின்ற அல்லது படுத்து கிடைநிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். புத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் எல்லாம் புத்தருடைய உருவத்தை அந்த சிற்பங்களாக அவர்கள் வழிபட்டனர். சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும், சமணர்களெல்லாம் அருக கடவுளுடைய உருவத்தையும் 24 தீர்த்தரங்கர் உருவங்களையும் சிற்பங்களாக்கி உள்ளனர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவனாக உள்ளன. இப்போ சமண மதத்தில் சில சிற்பங்கள் படைக்கின்ற பொழுது, உருவாக்கின்ற பொழுது மிக உயரமானதாகவும் அதிக பருமன் உடையதாகவும் அந்த சிலைகள் அமைந்திருந்தன. சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தரங்கர் உருவங்கள், அந்த தீர்த்தரங்கர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இப்போ 24 அந்த தீர்த்தரங்களுடைய உருவங்களும் அங்கே மிகப்பெரிய புடைப்பு சிற்பமாக அவை அமைந்திருந்தன. அந்த சிற்பங்களோடு அதுபோலவே மதுரைக்கு அண்மையில் சமணர்களினுடைய படுக்கை செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலை பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இப்போது சமணர்கள் படுக்கைகள் அப்படின்னா அந்த கல்லினால் செய்யப்பட்ட அந்த படுக்கைகள் செதுக்கப்பட்ட அந்த நிலையிலும் மலை பாறைகளில் அந்த சமணருடைய சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருந்தது. சமண படுக்கை என்று சொல்வார்கள். தனிச்சிறப்புகள் பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. மற்ற சிற்பங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் உள்ள சிற்பங்கள் தனித்தன்மையுடன் இருக்கின்றன. யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன. யோகக்கலையும் இருக்கின்றன. அடுத்தது நாட்டிய கலைகளும் அந்த சிற்பங்களில் இடம்பெற்றிருந்தன. இன்றைய சிற்ப நிலைக்கலை பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதை தான் அங்கே அந்த சுண்ணாம்பினால் செய்யப்பட்ட சிற்பங்களும் கல்லினால் செய்யப்பட்ட சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. செங்கல், பைஞ்சுதை, இப்போ இந்த சிமெண்ட் கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. வெண்கலம் முதலான உலோகங்களாலும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. இப்போ வெண்கலம், உலோகம் போன்ற இந்த செயற்கை இழைகளின் மூலமாக கடவுளுடைய உருவங்களும் மனித உருவங்களும் இங்கே உருவாக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் தன் இடத்தை நிறைவு செய்கிறது. அப்போது இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில், கோவில்கள் மட்டுமல்லாமல்
பல துறைகளில் தன்னிடத்தை நிறைவு செய்து வருகிறது. பெரும் அரங்குகளில், காட்சிக்கூடங்களில், வரவேற்பு அறைகளில் காணப்படுகின்ற கலைநயமிக்க சிற்பங்கள், நினைவுப் பொருட்கள், பரிசு பொருட்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்திமிகு சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை உலகுக்கும் பறைசாற்றுகின்றது. இப்போ அந்தளவுக்கு உலக மக்கள் அனைவரும் ரசிக்கும்படி சிற்பக்கலை அழகு பெறுகின்றது. அதில் பரிசு பொருட்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்ற நேர்த்திமிகு சிற்பங்களும் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்படுகின்றன. இது சிற்பக்கலையான மேலும் மேலும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களோடு கண்டு கழிப்பதற்கும் மட்டுமல்ல, அவை வரலாற்று பகுதி பதிவுகளாகும். சிற்பங்கள் என்று சொல்கின்ற பொழுது தெய்வங்களை எல்லாம் நாம் போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களை கண்டு நாம் கழிப்பதற்கும் மட்டுமல்லாமல் அவை ஒரு வரலாற்று சான்றாக இருக்கின்றதனால் வரலாற்று பதிவுகளாக மாறுகின்றன. மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். அத்தகைய சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். இந்த பழைய காலத்தினுடைய இந்த சிற்பங்களை எல்லாம் மிகவும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்த நாயக்கர் காலம், சோழர் காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம் என்று சொல்லி அனைத்து காலங்களிலும் ஏற்பட்ட அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கோவில்கள் எல்லாம் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. அதனுடைய கலை அழகுடன், கலை நயத்துடன் நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்திலும் கூட அவ்வளவு சிறப்பாக அந்த சிலைகளை எல்லாம் வடித்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் கடவுளுக்கு சமமாக நாம் போற்ற வேண்டும். இதில் பக்கமெண்ண 154 தெரியுமே என்ற பகுதியில் தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை நடத்தி வருகிறது. அந்த மாமல்லபுரத்தில் அந்த தமிழ்நாடு அரசானது சிற்பக் கல்லூரியை நடத்தி வருகிறது. அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிற்ப கலைஞர்கள் பலர் உருவாகின்றனர். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவருக்கும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப இயக்ககம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. இதெல்லாம் சிற்பக்கலைக்கு மேலும் அழகூட்டுவதாகவும் அந்த சிற்பக்கலை மறைந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அங்கே எல்லாம் பயிற்சி நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு சிற்பக்கலையை மேலும் வளர்த்து வருகின்றன. இது எல்லாம்